என் தங்கப்பிள்ளையே, சரியாக பஞ்சமி இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கிறேன். நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவர் உனக்கு கொண்டு வந்து தருகின்ற ஒரு பொருளை என் பிள்ளை நீ வேண்டாம் என்று மறுக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான நேரமும் உனக்கான தருணமும் உனக்கான வெற்றியும் உன்னை வந்து சேரும் நேரம் இது. நீ என்ன நினைத்தாலும் சரி, எல்லாமும் உன்னை வந்து தொடரும் காலம் இது. நான் இருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வராகி உடனிருந்து ஒரு விஷயத்தை உனக்கு நடத்த நினைக்கிறேன் என்றால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வந்து சேரும் பேரதிர்ஷ்டங்கள் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, பஞ்சமி இரவில் அம்மா உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியை உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம் அல்லவா? நான் உன்னை தொடர்ந்து வரும் இந்த நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயங்கள் எல்லாமும் உன்னை தொடர்ந்து நடக்கும் என்பது உனக்கான நம்பிக்கை அல்லவா? இந்த நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாமல் உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய கவனத்தை என்னவென்று என் மீது செலுத்தி அதிலிருந்து உனக்கு கிடைக்கும் பேரதிர்ஷ்டங்களை நீ என்னிடத்திலிருந்து சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்துவிடு. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்வது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நான் நடத்துவது எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கென மாற்றியே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நினைத்தது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு பல நல்ல விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்க தயாராகிவிட்டது. நீ விரும்பியது போல அத்தனையிலும் உன்னுடைய நம்பிக்கை உனக்கு கிடைக்க தயாராகிவிட்டது. என்னவென்றும் ஏதுவென்றும் இனிமேல் பதறுவதற்கோ தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு நிற்பதற்கோ ஒன்றுமில்லை. உனக்கு நடப்பதையெல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு நான் நடத்தி தர எண்ணுகின்ற எல்லா விஷயங்களையும் நான் சரியாகவே உனக்கு வெளிப்படுத்துவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நிற்கும் இந்த தருணங்கள் எல்லாமும் உனக்கு வேண்டியதை வேண்டியபடியே உணர்த்தி சொல்லட்டும். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை நீ ஆசைப்படுவது போலவே உனக்கென்று உருவாக்கி தரட்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்நாளும் சந்தோஷங்கள் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு நிலைகளிலும் என் பிள்ளை நீ உனக்கான சந்தோஷத்தை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. யார் என்ன சொல்கிறார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து பதறுவதை எல்லாம் விட்டுவிடு. யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை எண்ணி பெருமைப்படு. நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்காக வருவதை நினைத்து நீ சந்தோஷப்படு. எந்த நாளும் உன் தாயின் அன்பு உன்னை தொடர்வதை நினைத்து நீ நிச்சயமாக பேரானந்தப்படு. என்ன நடக்கும் என்று என் பிள்ளை இனி ஒரு காலமும் நீ கலங்காதே. உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய ஆச்சரியங்களுக்குள் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும். பஞ்சமி இரவில் வராகி தாயினுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நிச்சயமாக நான் சொல்லிக் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கான ஒவ்வொன்றையும் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். காலம் எல்லாவற்றிற்குமான பதிலையும் தர தயாராக இருக்கிறது. இந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும் நேரமும் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த சந்தோஷங்களை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். நான் சொல்லும் பொழுது இது உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது என்பதனையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது எல்லாமும் ஒருபுறம் இருக்க, நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைக்க வரும். என் பிள்ளையை, நாளை நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவர் உன்னிடத்தில் ஏதாவது பொருளை கொண்டு வந்து கொடுத்தால் அதை மறுக்காமல் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இது உனக்கு மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை தரக்கூடிய ஒன்றுதான். என் குழந்தையே, நல்லதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கத்தானே உன் அம்மா வந்திருக்கின்றேன்.
உனக்கான நல்ல விஷயங்களை உனக்கென்று கொண்டு வந்து கொடுத்திடத்தானே நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் நான் இல்லை என்று உனக்கு மறுத்து விடுவது கிடையாது. உனக்கு நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் உனக்கு நான் சொல்லிவிடாமல் போவது கிடையாது. உனக்காக நான் என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும், உனக்காக நான் எதை நடத்தி இருந்தாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய சந்தோஷங்களை அங்கே பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. எந்த நிலையிலும் எதையுமே நீ விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை எதையுமே நீ தவிர்த்து விடக்கூடாது. இத்தனை காலமும் நமக்காக என்னவெல்லாம் கிடைத்தது என்று நீ நினைத்து சந்தோஷப்படுகிறாயோ அவை எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் அழகுபடுத்தவும் மேலும் மேலும் உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தவும் தான் நடக்கிறது என்பதனை மறக்காதே. யார் எதை சொல்வதாக இருந்தாலும், யார் எதை நடத்துவதாக இருந்தாலும், எல்லா நிலையிலும் உன்னுடைய சந்தோஷத்தை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எதையுமே விட்டுவிடக்கூடாது. இந்த நேரத்தை நாம் எப்பொழுதும் தொலைத்து விடக்கூடாது. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னை தொடரும் இந்த தாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் உனக்கு தெளிவுபடுத்தாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் உன்னோடு நின்று உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி தருவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையை, ஒவ்வொரு பொழுதும் உனக்கான வெற்றி பொழுதாக மாறுவதற்கு என்னவெல்லாம் நான் உனக்கு செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையுமே நான் உனக்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அடுத்தடுத்த நிலைகளில் நான் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெள்ள தெளிவாக நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு நம்பிக்கையும் உடன் சேர்ந்து வந்துவிடும். வராகி தருகின்ற விஷயங்கள் நிச்சயமாக உனக்குள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்துவிடும். அம்மா சொன்னால் அது பொய்யாகாது. அம்மா சொல்லும் பொழுது இது உன் வாழ்க்கையில் நடக்காமல் போகாது என்பது போன்ற பல விஷயங்களை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இதையெல்லாம் உணரும் நேரம், இதையெல்லாமும் புரிந்து கொள்ளும் காலம் இனி உனக்கே உனக்கான ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற பொழுது அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை அங்கே உறுதிப்படுத்தப்படும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி என்பவள் உன்னோடு துணை நின்று உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்த நான் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நீ எனக்கு கை கொடுக்க வேண்டும். இன்று இந்த இரவில் நான் உன் வீடு தேடி வந்ததற்கு நிச்சயமாக காரணம் இருக்கும் அல்லவா? உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் வருகின்றேன். உனக்கு நடக்கும் உண்மையான விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு நடத்திவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன். நீ மேலும் மேலும் உனக்கான வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்து பெறப்போகின்றாய். உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய். நான் இருக்கும் பொழுது அத்தனையும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களிலும் உனக்கு நன்மைகள் பிறக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலம் மிகப்பெரிய சந்தோஷமும் உன்னை தொடரும் காலம். என் பிள்ளைக்கு நேரம் சரியாக இருக்கின்றது. நீ ஆசைப்படுவது எல்லாமும் உன்னை வந்து சேரும் காலமாக இது இருக்கின்றது. அதனால் விடியும் பொழுதை வெற்றி பொழுதாக எதிர்கொள். நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சி கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மன மகிழ்ச்சியோடு எதையும் நீ பெற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ்ந்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சூழ்ந்து வரும் தீமைகளை நீ எப்பொழுதும் வேறறுக்க காத்து கொண்டிருக்க வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் பிரச்சனைகளை எப்பொழுதும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். எது நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இது. என்னாலும் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது.
இனிமேல் எதற்குமே என் குழந்தை நீ கலங்கி தவிக்காதே. உன்னை சுற்றி நான் கொடுத்தது ஒவ்வொன்றிலும் உனக்கு எதிர்காலம் அழகாக மாறப்போவதை நிச்சயமாக என் குழந்தை நீ காணத்தான் போகின்றாய். உனக்கான அதிர்ஷ்டங்களும் உன்னை வந்து சேரப்போவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன்னோடு பழகுகின்ற சில மனிதர்கள் உன்னிடத்தில் உண்மையாக நடந்து கொள்கிறார்கள். அதே நேரம் சில மனிதர்கள் போலியாக உன்னிடத்தில் நடந்து கொள்கிறார்கள். இதில் தவறு எங்கே நடக்கிறது தெரியுமா? உண்மையாக நடந்து கொள்பவர்களை போலி என்று நீ ஒதுக்கி வைத்திருக்கிறாய். போலியாக நடிப்பவர்களை உண்மையானவர்கள் என்று சொல்லி நீ உன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்து வைத்திருக்கிறாய். இதனால்தான் உனக்கு கஷ்டங்களும் காயங்களும் வந்திருக்கிறது என்பதனை நீ மறக்காது. இது போன்ற விஷயத்தினால்தான் உனக்கு மேலும் பல சோதனைகளும் துன்பங்களும் வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் நீ அனுபவித்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்க வந்துவிட்டேன். உன்னை சுற்றி வரும் எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வரும் நல்லது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நல்ல மாற்றத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அதிர்ஷ்டத்தை நீ கண்கூடாக காண வேண்டும். எதுவும் நடக்கவில்லை என்றோ எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லியோ நீ ஒருபோதும் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடாது. உனக்கான நேரம் எதையுமே நான் உனக்கென்று சொல்லி தெரியப்படுத்தும் இந்த காலத்தை ஒரு நாளும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடாதே. வராகி என்பவள் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நான் காண்பித்து கொடுக்க வேண்டும். உனக்கு பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து பதறிக்கொண்டிருக்காமல் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை என்னவென்று சற்று உற்று நோக்கிப்பார். என் பிள்ளையே, பலருக்கும் இது புரிவதில்லை. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று இங்கு யாருக்கும் தெரிவதில்லை. தனக்கு நடக்கக்கூடியது நல்லது என்பதனை யாராலும் உணர முடிவதில்லை. தன்னை தேடி வரும் இந்த நேரங்களை எல்லாம் அவர்கள் என்னவோ ஏதோ நமக்கு நேரம் சரியில்லை என்பது போல நினைத்து கொண்டு சந்தோஷத்தை கூட உணர முடியாமல் தான் தவித்து நிற்கிறார்கள். இதையெல்லாம் எப்பொழுதுமே நாம் புரிந்து கொண்டோமானால் நம்மை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். நம்மை தொடர்ந்து வந்து நமக்கு நடக்கக்கூடிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் என்னவென்று நம்மால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பாராத திருப்பங்களும் எதிர்பாராத நேரங்களும் உனக்கு என்றும் என்றென்றும் எதிலும் கிடைக்கும் பொழுது அந்த இடத்தில் நீ உன்னையே யார் என்று புரிந்து கொள்வாய். உன்னுடைய திறமைகள் உனக்கே தெரிய வந்துவிடும். என் பிள்ளையே, சாதாரணமாக நாம் ஒரு விஷயத்திற்கு ஆசைப்படுவது கிடையாது. காரணம் அழுத்தமாக இருக்கும். அது கிடைத்தால் நமக்கு சந்தோஷம் என்ற ஒரு மன உறுதி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரும்போதுதான் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் நாம் ஆசைப்படுகின்றோம். அதனால் உன்னுடைய ஆசைகள் உண்மையானதாக இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமுமே சரியானதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உடன் இருக்கும் இந்த பொழுது உனக்கு எந்நாளும் சந்தோஷத்தை உறுதிப்படுத்தும் இந்த நேரங்கள் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய வெற்றியை நான் உனக்கு தரப்போகின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியல் பஞ்சமியின் விடியலாக விடிந்திருந்தாலும் அதன் பிறகு சஷ்டியின் விடியலாக அது உனக்கு மாறுகிறது. சஷ்டியின் நாயகனான கந்தன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்திவிட வருகிறார் என்பதற்காகத்தான் இன்று இந்த தாயானவள் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கந்தனின் பெயரை கொண்டவர்கள், அதாவது கந்தன், முருகன், வடிவேலன், வேல், மயில் என்று கந்தனை நினைவுபடுத்தும் விதமாக ஏதேனும் ஒரு பெயரை கொண்டவர்கள் உன்னை தேடி வந்து கோவில் பிரசாதத்தை கொடுத்தார்களே ஆனால் என் பிள்ளை மனதார வணங்கி அதனை நீ பெற்றுக்கொள்.
சில நேரங்களில் சில மனிதர்களிடத்தில் இருந்து அவர்கள் தருவதை பெறக்கூடாது என்று உன் அம்மா நான் சொல்லியிருப்பேன். நான் சொல்வது நாளை மட்டும்தான். நாளைய சஷ்டியினுடைய விடியலில் கந்தனின் பெயரை கொண்ட யாரேனும் ஒருவர் உன்னை தேடி வந்து கோவில் பிரசாதத்தை கொடுக்கிறார்கள் என்றால் மறுக்காமல் அதை கந்தனின் ஆசீர்வாதமாக நினைத்து நீ பெற்றுக்கொண்டால் போதும். அடுத்தது நடக்கக்கூடிய விஷயங்களை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னை தேடி வரும் நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் காலங்கள். இனிமேலும் என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் பதறிக்கொண்டிருக்காதே. உன்னை சூழ்ந்து வந்து நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிடு. நான் இருக்கும் ஒவ்வொரு நிலைகளையும் உணர்ந்து நான் இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று புரிந்து நீ நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது போல உனக்கு பல ஆச்சரியமான விஷயங்கள் இனிமேல் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. இந்த வராகியினுடைய அருளோடு உனக்கு வெற்றியும் அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் பொழுது நீ கலங்கிட வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? எல்லாமுமே தெளிவான சிந்தனைகளோடு தான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. கந்தன் உன்னை தேடி வர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு நிச்சயமாக இதில் எந்த மாற்றமும் வேண்டாம். கந்தன் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்ட பிறகு இனி இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை ஒருபோதும் நீ கலங்க வேண்டாம். கந்தனினுடைய அருளோடு உனக்கு நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது. அதை அவர் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இவர்கள் மூலமாக உன்னை தேடி வர வைக்கிறார். அவர்கள் வந்து விட்டாலே போதும், நிச்சயமாக உனக்கு கந்தனின் அருள் முழுமையாக கிடைத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எண்ணற்ற சந்தோஷங்களை என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இன்னமுமே சரியாக கொடுக்காமல் மறைத்து வைத்திருக்கிறது. உனக்கு கிடைக்க வேண்டிய பல வெற்றிகளும் இன்னமும் உனக்கு கிடைக்காமல் அப்படியே இருக்கிறது. இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த காலம் உனக்கு நல்ல பதிலை தர வேண்டும். இந்த நேரம் உனக்கு நல்லதொரு புரிதலை கொடுக்க வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு வெற்றியை இவையெல்லாமும் பரிசாக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளும் நான் வரக்கூடிய இந்த நிலைகளை நீ உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா? எந்த நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷங்களை நீ நிச்சயமாக முழுமையாக தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும் என்பதனை நீ கண்டு கொள்வாய். எந்த தருணத்திலும் உன்னை வெற்றி தொடர்ந்து வருவதை என் பிள்ளை எப்பொழுதும் நீ புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நல்லதை சொல்லும் இந்த நேரம், வெற்றியை உறுதிப்படுத்தும் இந்த நேரம், இனி உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் தெய்வத்தினுடைய அருளோடு எல்லாமும் நல்லதாகவே உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காதே. யாரும் எதையும் சரியாக உனக்கு தெளிவுபடுத்தாத இந்த நேரங்களில் நான் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதாகவே நடந்து உன்னை தெளிவான புரிதலோடு வாழ வைத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. தெளிவான எண்ணம் கொண்டும் சிந்தனை கொண்டும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் வெற்றிக்கு நான் எந்நாளும் உனக்கு உறுதுணையாக வருவேன் என்பதனை தெரிந்து கொள். உன்னுடைய மகிழ்ச்சிக்கு நான் எப்பொழுதும் உன்னோடு துணை நின்று உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். ஆசைப்படுவதை எல்லாமும் நாம் ஆசைப்பட்டது போல நிச்சயமாக நமக்கு நடத்தும் இந்த காலத்தை நீ ஒருபோதும் தவிர்த்து விடாதே.
இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு அத்தனையையும் நடத்தி தந்து உன்னை வாழ வைக்கும்படி நிச்சயமாக உனக்கான அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் இந்த நிமிடங்களை ஒருபோதும் நீ தொலைக்காதே. உன்னை தொடரும் இந்த நேரங்களை எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. அத்தனைக்குமான தேடல்கள் உன் வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு புரிந்து கொள்ள வரும் நேரம், உனக்கு எல்லாவற்றையும் நான் தெளிவுபடுத்தி கொடுத்திடும் நேரம் என்பதனை மறக்காதே. விடியும் பொழுது கந்தனின் அருளோடு உனக்கு வெற்றி பொழுதாக மாறட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.